குயிஸ் மூன்றாவது என்னண்டா, பின்வருவனவற்றுள் கொதிநிலை கூடியது என எதிர்பார்க்கக்கூடியது. நல்ல கேள்வியை வாசிக்கணும். எதிர்பார்க்கக்கூடியது எது கொதிநிலை கூடியதுன்னு கேட்கல, எதிர்பார்க்கக்கூடியது அப்படின்னா இருக்கிற ரசாயனவியல் தத்துவங்களை வச்சு விளங்கப்படுத்தணும். இந்த மாதிரி வந்த முதலாவது எம்சிக்யூ மாதிரி. முதலாவது கொதிநிலை பார்க்கும்போது ஒன்று சாலகமா மூலக்கூறாண்டு பார்க்கணும். இதுல எதுவும் சாலகம் இல்லை, மூலக்கூறு. ஸோ அவற்றில் துணையான கவர்ச்சி விசை தான் இருக்கும். அந்த துணையான கவர்ச்சி விசையில வலிமையான கவர்ச்சி விசையான ஐதரசன் பிணைப்பு போன்ற இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். இதுல எதுவுமே இல்லை பிரதானமானது. ஆகவே அடுத்தது வந்து மூலக்கூற்று திணிவு பருமன்களை தான் மெயினாக வச்சு பார்க்கணும். திரும்பி பருமனை வச்சு பார்க்கும்போது அநேகமாக திணிவு பருமனை வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட உயர்வாக காணப்படுவது இந்த 5வது ஆன்சரும் இந்த 3வது ஆன்சரும் தான். ஆகவே இவையெல்லாம் மிகவும் குறைவு. அப்போ இவற்றை தட்டலாம். இவற்றும் திணிவு குறைவு, இவற்றையும் தட்டலாம். இது சாதாரணமான மூலக்கூறுகள். ஆனால் இது கொஞ்சம் திணிவு குறைவாக இருந்தாலும் இருமுனைவு காணப்படுது. ஆனால் இவற்றிலையும் இருமுனைவு காணப்படுது. ஆனால் இதுவும் திணிவு கிட்டத்தட்ட 80-81 வருது. இது கிட்டத்தட்ட 80 கிட்ட வருது. திணிவு அன்னளவாக சமன். இது திணிவு நல்ல குறைவு, 16 குறைவு. ஒட்சிஷன் குறைவுன்றதால 16 குறைவு, 64 கிட்ட வரும். இந்த ரெண்டும் சம திணிவு எடுத்தோம்டா. ஸோ இதை விட திணிவு கூடண்டாலே தான் வரப்போகுது. சம திணிவு எடுத்தோம்னு சொன்னாலும் இங்கே இருமுனைவு இருக்கு. அவை ரெண்டும் சமமான இருமுனைவு பொதுவாக தாரல, சமமான திணிவுடையது பொதுவாக தாரல. அப்படி தந்தால் நீங்க எதை எதிர்பார்க்கலாம்டா, இங்க இருக்கிற HBr ஒரு சிறிய மூலக்கூறு பருமன் சின்னது. ஸோ திணிவு சமனா இருந்தாலும் பருமன் சின்னது HBr. ஆனா இங்க இருக்கிற SO3 ஒன்று 3-4 அணுக்கள் காரணமாகவும் பருமன் பெருசு. அதன் காரணமாக மூலக்கூற்றிடை கவர்ச்சி விசை இங்கதான் கூட. இதனால இதுக்குத்தான் SO3 தான் கொதிநிலை கூடியது என்ற முடிவுக்கு வரலாம். அல்ல சிம்பிளா ஒரே அடியாகவும் நீங்க ஆன்சர் பண்ணலாம். இதுல இதுதான் கொதிநிலை கூடியதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் இது மாத்திரம்தான் திரவம், மற்ற ஆவுமே வாயு. ஆகவே வாயுக்களுக்கு எப்பவுமே கொதிநிலை 25 விட குறைவு தானே, பொதுவாக மைனஸ். யாவற்றுக்குமே மைனஸ் கொதிநிலை அல்லது 25 விட குறைவு. இது மட்டும்தான் 47 கொதிநிலை வரும். ஆகவே அது திரவம் தெரிஞ்சதால SO3 திரவம், 25 விட கூட கொதிநிலை, 44 கொதிநிலை. அவை ஆன்சர். அப்படியும் நீங்க 3வது விடைக்கு போகலாம்.